எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிற வெளியேறப்பட்ட சத்தியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளா ரெண்டு காரியங்களை சொல்லிடலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த பாவங்களின் நிமித்தமாய் யூதா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது. அதை தொடர்ந்து குறிப்பிட்ட வருஷங்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு பிற்பாடு யூதா விடுதலையாக்கப்படுகிறது. விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறோம். பாவத்தினால் சிறைப்பட்டு போகிற யூதா பிற்பாடு விடுதலை அடைந்து மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது என்கிற சத்தியத்தை நாம் இங்கே படிக்கிறோம். அதான் ரெண்டு காரியம். ஒன்று பாவத்தின் விளைவு, இன்னொன்று விடுதலையின் விளைவு. பாவத்தின் விளைவினால் சிறைபிடிப்பு, விடுதலையின் விளைவினால் கட்டப்படுதல், மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். அதுதான் 18ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எரேமியா 30வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது எப்படியா, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அந்த முன்போல என்று சொல்லும்போது அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். முன்போல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு முன்போல நிலைப்படும் என்று சொல்லி அதை தொடர்ந்து சொல்றாரு. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறி போதல் சொல்றார். அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுதல் என்கிறதான் சொல்றார். அப்போ அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். இப்ப ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் எப்பொழுது புறப்படும், எங்கிருந்து புறப்படும் என்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் 18ஆம் வசனத்துல விட இருக்கு. என்னன்னா, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பு அவர் திருப்புகிறார். அதனால இன்னைக்கு பாருங்க, அநேக இடங்கள்ல ஸ்தோத்திரமும் சரி ஆடல் பாடல் சத்தம் அதெல்லாம் பயங்கரமா துணிச்சுக்கிட்டே இருக்கு. சொத்துரம் சொத்துரம் சொதன்னு கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் அப்படின்னு சொல்லி அழுத்தமாய் சொல்றார். அப்ப எதுல இருந்து? அவைகளிலிருந்து தான் ஸ்தோத்திரம் வெளிப்படணும். தேவன் ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்கிறார், அங்கீகரிக்க மாட்டான்னு சொல்லல. நம்மளும் ஸ்தோத்திரிக்க கூடாதுன்னு சொல்லல. இன்னைக்கு வெறுமனையா ஸ்தோத்திரங்கிற சத்தம் தான் வெளிப்படுது. ஆடல் பாடல் இங்க பாருங்க, இங்கே இருக்கு. ஆடல் பாடல், ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் போட்டிருக்கு. அப்ப எவைகளிலிருந்து புறப்படுறதை அவர் அங்கீகரிக்க மாட்டார். எவைகளிலிருந்து புறப்படக்கூடாது தெரியுமா? சாட்சியற்ற வாழ்க்கையிலிருந்து புறப்படக்கூடாது, சிறையிருப்பிலிருந்து புறப்படக்கூடாது. இப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் தன்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா, எகிப்துல இருந்து ஆராதிக்கணும்னு நினைச்சிருந்தா எகிப்திலே சொல்லியிருப்பாரு, எனக்கு ஆராதனை செய்யுங்க, நீங்க எகிப்துல நீங்க வேலை பார்த்தது போக மீதி உள்ள நேரத்தில் என்ன செய்யுங்க, எனக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. அது நோக்கம் கிடையாது. எகிப்துல இருந்து எங்க வரணும்? வெளியில வரணும். எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு வரணும். எகிப்தை துண்டிக்க வேண்டும். எகிப்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலையின் வாழ்விலிருந்து எழும்பக்கூடிய ஸ்தோத்திரத்தை தான் கர்த்தர் செய்வார், அங்கீகரிப்பார். அந்த ஆடல் பாடலின் சத்தம் தான் தேவனுக்கு பிரீதியா இருக்கும். ஆக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர் மகிமைப்படணும். அப்படி மகிமைப்படணும் அப்படின்னா நாம இந்த வசனத்தை உன்னிப்பா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் ஆடல் பாடல். பாருங்க, எரேமியா 30:19 சொல்லுது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தம் என்ன செய்யும்? புறப்படும் சொல்றார். அதுதான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போக மாட்டாங்க, மையப்படுத்துவேன், அவர் சிறுமைப்படுவதில்லைன்னு சொல்லி சொல்றார். அப்ப அவைகளிலிருந்துங்கிறத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப எவைகளிலிருந்து? அதுக்கு முன்னால பாக்குறோம், சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்ட யாக்கோபின் கூடாரங்களிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற அந்த நகரத்திலிருந்து, சிறையிருப்பிலே கிடந்த சபை மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட்டு முன்போல நிலைப்படுது பாருங்க. அந்த அனுபவத்திலிருந்து எழும்புகிற ஸ்தோத்திரம், அந்த அனுபவத்திலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் இருக்கும், பிரீதியாய் இருக்கும். ஆக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்தரிப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு காண்பிக்கிற அருமையான வெளிச்சத்தை கவனியுங்கள். நீ எடுத்தோன்னு சட்டக்குன்னு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்புறம் ஆடல் பாடல்
அப்படி நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது, உடனே பாடல், இந்த சத்தத்தை புறப்பட பண்ணக்கூடாது. உடனே நம்ம புறப்பட பண்ணக்கூடாது. எந்த வெளிச்சத்தை ஆராயணும் தெரியுமா? நீங்க உண்மையில விடுதலை பெற்றவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க தான். ஆனா நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எதுல இருந்துதான் இந்த ஆடல் பாடல் சத்தமும் ஸ்தோத்திர சத்தமும் புறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வசனம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. தேவனுடைய ஒழுங்காக இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஒழுங்கே இதுதான். அவைகளிலிருந்து இருக்கு. அதுதான் எவைகளில் இருந்துன்னு பார்த்தா, நாம் சிறைபிடிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து. அப்ப நம்ம எப்படிதான் தேவனை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னை விடுவித்தார். அது எப்படி நான் எப்படி அறிந்து கொள்ள, இந்த வசனத்தின் அடிப்படையில் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்றால், எப்படி யூதா ஜனம் தன் சொந்த பாவங்களின் நிமித்தமாய் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சோரம் போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கிற நிலைமையில் இருந்ததோ, அதே போல நானும் என்ன செய்யப்பட்டேன், நானும் பின்வாங்கி இருந்தேன். கர்த்தரை அறியாத ஒரு இடத்துல இருந்தேன். கர்த்தர் என்னுடைய எல்லா பாவங்களையும் கிருபையாய் மன்னித்து அப்படி வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டாருங்கிற அந்த வெளியேற பெற்ற இடத்துக்குள்ளே இருந்துதான் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தம் என்ன செய்யணும், புறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, அது என்னையா அரண்மனை முன்போல நிலைப்படும் என்று சொல்ற? அரண்மனைன்னு சொன்னாலே ஒரு உயர்ந்த வஸ்துக்கள் வைக்கப்பட்டிருக்கிற, விலையுயர்ந்த வஸ்துக்கள், விலையுயர்ந்த ரத்தினங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு இடம்தான் அரண்மனை. அரண்மனைங்கிறது ஒரு மற்றவங்க வீடு போல இல்ல, இது முற்றிலும் வித்தியாசமானது. ராஜாக்கள் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய உயர்குல மக்கள் வாழக்கூடிய இடம். அப்போ அந்த நாட்கள் அரண்மனையில அப்படி ஒரு மேன்மை இருந்திருக்கு. ஆனா அரண்மனை முன்போல நிலைப்படும் சொல்லும்போது இது எதை வெளிப்படுத்துதுன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அரண்மனை அப்படின்னு சொல்றாலே ஒரு ஆளுகையை குறிக்கும், ராஜாங்கத்தை குறிக்கும், ராஜாக்கள் தாபரிக்கிற ஸ்தலத்தை குறிக்கும். அது மட்டும் இல்ல, விலையுயர்ந்த பொண்ணு வெள்ளி அந்த மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் ரத்தினங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலத்தை குறிக்கும். அப்ப இது எதை காண்பிக்குன்னா, ஆதாம் விலையேற பெற்ற ஒரு வஸ்திரத்தை உடுத்தியிருந்தான். மகிமை, தேவனுடைய மகிமைங்கிற விலையேற பெற்ற வஸ்திரத்தை உடுத்தியிருந்தான். அப்ப அரண்மனை முன்போல நிலைப்படும். அதுல இருந்துதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழும்பணும். அப்ப நாமும் கூட பாவம் செய்து தேவ மகிமை அற்றவங்களானோம். இப்ப தேவ மகிமை தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது, அப்படித்தானே? அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தாரா இல்லையா? சங்கீதம் 8 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எபிரேயர் 2 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்துல வாசிக்கிறோம். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினாராம். அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினார். ஆனா மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன செஞ்சாரா? முடிசூட்டு. அப்படிப்பட்ட ஒரு முடிசூட்டப்படுதல் இருந்தது மனுஷன் மேல, அப்படிப்பட்ட ஒரு முடிசூட்டப்படுதல் இருந்தது. அப்ப அரண்மனை முன்போல நிலைப்படும் சொன்னா, சிறையிருப்புல இருந்து துருப்பப்பட்டோம். இந்த வெளிச்சத்துக்குள்ள வரணும். நீங்களும் நானும் பாவத்திற்கீழாக விற்கப்பட்டு ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான அந்த மரணத்திற்கு உள்ளாகி ஆதாமின் பாவத்திற்கு உட்பட்டவர்களாய், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு பாத்திரவர்களாய் ஜீவித்து வந்தோம். தெய்வ மகிமை அற்றவர்களாய், அரண்மனை வாழ்வை அற்றவர்களாய். உண்மையிலே சொல்ல போனா ஆதாமுக்கு ஒரு அரண்மனை இருந்துதான் சொல்லணும். ஏன்னா அவன் அவ்வளவு மேன்மையான இடத்தை சுதந்திரித்தவன். அரண்மனை சொன்னா நீங்க அரண்மனை ஒரு பெரிய பேலஸ் அப்படி அந்த மட்டுமே நினைக்க கூடாது. விலையேற பெற்ற அனுபவங்களை பெற்றிருந்த இடத்துல ஆதாம் காணப்பட்டிருந்தான். தேவ மகிமையை அனுபவித்தவனாய் காணப்பட்டிருந்தான். தேவன் கொடுத்தான், சகல ஆளுகையும் கொடுத்திருந்தார். சகல ஆளுகையும் கொடுத்திருந்தார். ஒரு தேசத்துல அரண்மனை தான் பெரிய பொக்கிஷ சாலையா இருக்கும். மற்ற வீடுகள்லாம் கிடையாது. தேசத்திலேயே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷ சாலைன்னு சொன்னா அது அரண்மனைக்குள்ளதான் இருக்கு, ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள இருக்கு. அப்ப அதே போலதான் ஆதாம் அன்று படைக்கும் போது பாருங்க, அவனுக்கு கிரீடம் தரிச்சவரா வச்சாராம். கிரீடம் தரிச்சாருன்னு பைபிள் இருக்கு. அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டின என்ன அர்த்தம்? He was crowned with glory and honor. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட நிலைமையில இருந்தான். ஆனா பாருங்க, பாவத்துக்கு இடம் கொடுத்து சிறைப்பட்டு போனான். இவன் பைபிள் சொல்லுது, அப்படி சிறைப்பட்டு போன சபையானது மீண்டும் முன்போல நிலைப்படும், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலில் சத்தம் புறப்படும் சொல்லும் போது நாம் இதிலே கவனிக்கணும். கர்த்தரை இப்ப ஸ்தோத்தரிக்க போறோம். அதுக்கு முன்பாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விலையேற பெற்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் முன்போல நிலைப்பட்டிருக்கிறேனா, அல்லது இன்னும் நான் சில தவறுகள்ல குற்றங்கள்ல கிடக்கிறேனா? பாபிலோனிய சிறைப்பிடிப்பு என் வாழ்க்கையில இருக்குதான் பாருங்க. பாபிலோன் சகல விதமான அருவருப்புகளுக்கும் தாய் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 17-18 வாசிக்கும் போது, அவள் பேய்களின் குடியிருப்பு, சகல எல்லா பொல்லாப்புக்கும் அருவருப்புகளுக்கும் அவள் தாய், ஒரு வேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒன்றுதான் பாபிலோன். அது இன்னொரு வகையான பாபிலோன், இது இன்னொரு வகையான பாபிலோன்.
அப்போ பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாருங்கிற நிச்சயத்தோடு தான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். பாபிலோன் என்கிற அந்த பயங்கர அருவருப்புகளிலிருந்து உங்களையும் என்னையும் தேவன் விடுவித்தார், நம்மை மீண்டும் கட்டி இருக்கிறார். கிறிஸ்து மூலமா தான் கட்டி இருக்கிறார், மற்றபடி நினைச்ச முடியாது, கட்டவே முடியாது. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, கொலோசியர் 2:6 நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர் மேல் கட்டப்பட்டு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் வேரூன்றி அவருக்குள் நடந்து கொண்டு, அப்படியே இருக்கு. எப்படி இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து விடுதலையாகி மீண்டுமாய் தன்னுடைய ஸ்தானத்துல கட்டி எழுப்பப்படுகிறதோ, அதே காட்சியை புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்குள்ள கொண்டு வரும்போது, அதே சத்தியங்களை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்போது, விசேஷமா கொலோசையர் 2:6 சொல்லுகிறது. விசேஷமா கொலோசையர் 2:6 உன்னிப்பா கவனித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக சொல்லி சொல்லப்படுறது. பெருகிறது, வேறு கொள்றது, கட்டப்படுறது, அவருக்குள் நடக்கிறது, உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல என்ன செய்வீங்க, பெருகுவீர்களாக சொல்றார். அதே கான்செப்ட் தான் இங்க எரேமியாவுக்கு வெளிப்படுத்துறார். பெருக்கத்தை பத்தி பேசுறாரு. நீங்க என்ன செய்யறதுல அவன் ஒடுங்கி போவதில்லை, சிறுமிப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பெருக்க இருக்கு. அது பின்னால் நீங்க வாஸ்தா கூட பெருக்கத்தை பத்தி பேசுவார். நீங்க குறுகி போக மாட்டீங்க. வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுறது என்ன அர்த்தம், குறுக பண்றதா இல்ல பெருக பண்றதா, பெருக பண்றது. அப்ப எதை தொடர்ந்து இந்த வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றாரு, ஸ்தோத்திர. அப்ப நீங்களே பாருங்க, ஸ்தோத்திரத்தோட நான் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படித்தானே சொல்றாரு. இந்த எரேமியா 30:19 வாஸ்தா, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோட பெருகுவாங்க. அப்ப இந்த காட்சியை புதிய ஏற்பாடு சத்தியங்களுக்குள்ள கொண்டு வரணும். நமக்கு எழுத்தின்படியான பாபிலோன் கிடையாது. நம்ம எழுத்தின்படி யூதர்களா, எழுத்தின்படி யூதர்களே கிடையாது. ரோமர் 2:28-29 சொல்லுகிறது, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். 29 சொல்றாரு, ரோமர் 2:29. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். எவ்வளவு அழகா எழுதுறாரு. அப்ப நம்மளும் எழுத்தின்படியான யூதர்களும் கிடையாது, எழுத்தின்படியான பாபிலோனையும் சிறைப்பட்டு இருக்கல. அப்ப அந்த வெளிச்சத்தை பாருங்க, அந்த சத்தியத்தை புதிய ஏற்பாடு வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது அங்கேயும் ஸ்தோத்திரத்தோடு வர்த்திக்க பண்றாரு. அப்படிதானே, உண்மையா இல்லையா? அங்கேயும் ஸ்தோத்திரத்தோடு வர்த்திக்க பண்றார், அங்கேயும் ஸ்தோத்திரத்தோடு பெருக பண்றார், இங்கேயும் ஸ்தோத்திரத்தோடு பெருக பண்றார். நல்லா பாருங்க, நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அங்கேயும் ஸ்தோத்திரத்தோடு வர்த்திக்க பண்றார், இங்கேயும் ஸ்தோத்திரத்தோடு வர்த்திக்க பண்றார், பெருகுவீர்களாக. அப்ப எதுலதான் விஷயம் இருக்கு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சகலவிதமான அருவருப்புகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், எல்லா விதமான பாவ சந்தோஷங்களுக்கும் விலக்கப்பட்டவர்கள், எல்லா விதமான பாபிலோனுடைய அருவருப்புகள் என்று சொல்லப்படுகிற விதத்தில் இன்னைக்கு பாபிலோன் எது, உலகம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் அருவருப்புகளுக்குள்ளே சிக்கி கிடந்தோம், யூதா ஜனத்தை போல அடிமைப்பட்டு கிடந்தோம், யூதா ஜனத்தை போல. உங்களை என்னைய கர்த்தர் விடுவித்து அந்த விடுதலைங்கிற அந்த நிலைமையிலிருந்து ஸ்தோத்திரத்தையும் ஆடல் பாட சத்தத்தையும் என்ன செய்றாரு, புறப்பட பண்ணுகிறார். இப்போ சபை ஸ்தோத்திரத்தோடே அதிலே வர்த்திக்க பண்ணப்படுகிறது. உண்மையா இல்லையா? அப்ப நாமும் கூட ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்கள், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன செய்வீர்களாக, பெருகலாக. அப்போ இன்னைக்கு ஸ்தோத்திரத்தோட ஒரு பெருகுதலை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்ப எரேமியா 30:18 மற்றும் 19 நாம் பார்க்க வேண்டிய வெளியேறப்பட்ட சத்தியங்கள் என்ன? ஸ்தோத்திரத்தோடு கூட தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப இது யாரை குறித்து சொல்லப்பட்டது உங்களுக்கு கவனிக்கீங்களா? இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? இது உண்மையாவே யாரை குறித்து சொல்லப்பட்டது? குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள் வேறு கொண்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகுகிற புது உடன்படிக்கையின் சபையை குறித்தது. நம்ம நினைக்க எரேமியா 30:18-19 பார்க்கிற வரையும் அது யூதா ஜனத்தை குறித்தது, யூதா ஜனத்தை குறித்தது மட்டும் தான் பார்க்கிறோம். அப்படித்தானே? ஆனா அந்த சத்தியங்களை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல கொண்டு வரும்போது
யூதா ஜனமாகிய கிறிஸ்துவின் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய யூத ஜனமாகிய உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற நாம் என்ன செய்யணும்? நாம் சிறையிருப்பிலிருந்து வந்து விட்டேன், அந்த வெளிச்சத்தில் நிற்கணும். அந்த விசுவாசத்தை நாம் உரிமை பாராட்டணும். என்னை ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து விடுவித்தார், பலவிதமான பாவ சந்தோஷங்களிலிருந்து என்னை விடுவித்தார், தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னை விடுவித்தார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து என்னை கட்டுகிறார். அப்ப இங்கேயும் கொலோசியர் அதான் காட்டி கொடுக்கிறார். யார் மேலதான் கட்டப்பட முடியும்? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. யார் மேலதான் கட்டப்பட முடியும்? அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. அதுதான் அங்க எழுதுகிறார். எபேசியர் 2:20. கொலோசியர் 2 பாக்குற மாதிரி எபேசியர் 2:20 வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைகள்லா இருக்கிறார். அப்ப நம்ம கட்டப்பட்டு வர்றோம். அங்கேயும் சொல்றாரு, யூதா ஜனம் என்ன செய்யுது? கட்டப்பட்டு வருது. அவர்களே தாராளமா பாருங்க. எரேமியா 30:18 போட்டிருக்கு, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்கம் செய்வேன், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அப்ப கட்டப்படுறதை பத்தி பேசுறார். சிறையிருப்புல இருந்து திருப்புறது, அது தொடர்ந்து கட்டப்படுறத பத்தி பேசுறார். அப்புறம் நிலைநிறுத்தப்படுறது, நிலைப்படுங்கிறத பத்தி பேசுறார். பிரியமானவர்களே, நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் அல்லது பெற வேண்டும் என்கிற காரியத்தை அல்லது அந்த சத்தியத்தை வலியுறுத்துவதற்காகவே இங்க எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் இவ்விதமான சத்தியங்களை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா பாபில், நான் எத்தனையோ செய்தியில சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா பாபிலோன்ல இருந்து எங்க யூதாவுக்கு வர்றது எப்படியா கிறிஸ்துவ கடையில சொல்ல முடியும் கேட்டா, நீங்களே வேதத்தை பாருங்க. கிறிஸ்துவனுடைய நாட்கள், கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்து அவர் வந்த வெளிச்சமானது, அந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடானது பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு, பாபிலோன்ல இருந்து விடுதலை அடைந்து மீண்டும் தன் ஸ்தானத்துல கட்டி எழுப்பப்படுகிற யூதா ஜனத்தின் நிலைமைக்கு ஒத்திருக்கிறது. அது எப்படி சொல்றீங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதையும் கூட எடுத்துக்கிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரம், அதிலே 17வது வசனத்தை கவனித்து பாருங்க. புலம்பலும் அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது என்ன செஞ்சிட்டா? நிறைவேறிற்று. என்ன அப்பொழுது? அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல, அவர் சின்ன பிள்ளையா அவர் இருந்த நாட்கள்ல நிறைவேற்றுன்னு சொல்றீங்களே, இது எதை குறித்து சொல்லப்பட்டது? மத்தேயு 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. அங்கே எரேமியா 31வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 31வது அதிகாரம் பாருங்க. 31வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ல ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்ல. இங்க அதே இங்க இருக்கா இல்லையா? மத்தேயு 2:17 இருக்கா இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, யூதா ஜனம் பாபிலோனுக்கு பாவத்தின் நிமித்தமாய் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் அந்த போகிற காட்சியானது உண்மையிலே நம்ம கவனிச்சா அது எழுத்தின்படியானதான். அப்படிதானே? அவங்க பாபிலோனுக்கு கடந்து போகிற சிறைப்பிடிப்புக்காக கடந்து போகிற அந்த அனுபவத்தை குறுகி, அதனாலதான் அங்க ராமாவில கூக்குரல் கேட்டது. அப்படிதானே? ராகேல் தன் பிள்ளைகளை இழந்திருக்கிற, அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறாள்ங்கிற அந்த காட்சிக்கு ஒப்பனையாக யூதா பாபிலோனிய சிறைப்பிடிப்பு வெளிப்படுத்தப்படுது. யூதா சிறைப்பட்டு போகிற அனுபவம் காண்பிக்கப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்க, அதை ஏன் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு காமிக்கணும்? அப்ப இது ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. நம்ம நினைப்போம் அங்கேயே நிறைவேறலையா? யூதா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காலத்திலேயே பயங்கரமான கூக்குரல் கேட்டது, அழுகை கேட்டது, புலம்பல் உண்டாச்சு, கசப்பான கூக்குரல் கேட்டது, எல்லாமே நிறைவேறிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க போடுறாரு, அப்பொழுது நிறைவேறிட்டு என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிட்டுன்னு போட்டிருக்கு. என்னைய குழப்புறாரா? இல்ல, நீங்க குழப்பவே கூடாது. அது இதுக்கு நிழலா இருக்கு. அது எரேமியாவுக்கு சொல்லப்பட்டது இங்க மத்தேயுவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுக்கு நிழலா இருக்கு, கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கு. அப்ப நம்ம தான் அதை புரிந்து கொள்ளணும். அப்ப அவங்க சிறைப்பட்டு போய் மறுபடியும் விடுதலை அடைந்த விதமானது இங்கே கிறிஸ்துவினாலே விடுதலை அடைந்து, கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த பாவத்திலே கடந்த மாந்தர்கள், இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுகிற, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுகிற புது உடன்படிக்கையின் சபைக்கு முன் நிழலாய் இருக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட சொன்னா எந்த அளவுக்கு அவங்க விளங்கிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா பாருங்க, நான் விளங்காம இருக்க கூட பிரியமானவர்களே, விளங்கி கொள்ளணும். கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்க போற உண்மைதான். ஆனா அதுக்கு முன்பாக நம்ம இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ எதற்காக இது பேசப்பட்டது? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லும் போது, ஆம், ஸ்தோத்திரத்தோடு இங்க பெருகிற ஒரு அனுபவத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். இதே வெளிப்பாடுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுது. கொலோசை சபைக்கு காண்பித்துக் கொடுக்க நம்ம எல்லாரும் கொஞ்சம் நாளா தியானிச்சோம். கொலோசியர் 2:6 வாசித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக, அங்கேயும் ஸ்தோத்திரத்தோடு வர்த்திக்க பண்ணுகிறா. அப்ப என்ன அது கான்செப்ட்? ஆமா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேரூன்றி அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொண்டு, எவ்வளவு அழகா இருக்கு, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப பிரியமானவர்களே, அவர்கள் விடுதலையானது அனுபவத்தை தேவன் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல எதற்கு ஒப்பனையாய் காண்பித்துக் கொடுக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்படுகிற அனுபவத்துக்கு ஒத்ததாய் காண்பித்துக் கொடுக்கிறார். அப்படி விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு மகா மேன்மை! அதனாலதான் அங்க ஏற்றுக்கொண்டபடியே கட்டப்படுறத பத்தி பேசுறார். ஆமா, எரேமியா 30:18 கட்டப்படுறத பத்தி பேசுறார், விடுவிக்கிறத பத்தி பேசுறார். உண்மை இதுதான் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு சொல்றான், இன்னும் திருட்டுத்தனம் ஒழியல, இன்னும் பொய் இருக்கு. சபைக்கு போறேன்னு சொல்றான், இன்னும் களவாணித்தனம் இருக்கு, கெட்ட வார்த்தைகள் இருக்கு, பொய் இருக்கு, நாடகம் சினிமான்னு உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்கிறாங்க. ஆனா நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றான். இதுதான் நூதனம், மோசடி, இதான் பெரிய மோசடி. இன்னைக்கு நைட்டு கர்த்தருடைய வருகை இருந்தா எத்தனை பேர் போறோம்? நீ தெரிய மாட்டேங்குது. உடனே சில சொல்லுவாங்க, நீங்க இப்படி பேசுறதுனால நீங்க தான் பழுது போவீங்க, நாங்களும் அறுத்து போவோம், பெரிய பெருமை அப்படின்னு. இல்லையா, வசனத்துக்கான வைராக்கியம், இந்த வார்த்தையில் இருக்கிற பிரசித்தம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க முடிய தேவன் கொடுத்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. இப்ப எரேமியா 30:18 பார்க்க நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே அடைகிற விடுதலையே தான் ஆண்டவர் ஆதியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய். அது அவர்களுக்குரியது. அவர்கள் பாபிலோனிய எழுத்தின்படியான பாபிலோனை விட்டு வெளியே வந்து கட்டி எழுப்பப்பட்டது குறிக்கி இன்னைக்கு நமக்குரியது. பாபிலோன் என்கிற உலகத்திலிருந்து நீங்க உங்களை என்னை கர்த்தர் விடுதலையாக்கி, எப்படி? தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாய், தம்முடைய மரணத்தின் மூலமாய். இதைத்தான் கலாத்தியர் 1:4 சொல்ற. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதிலிருந்து விடுவிக்கும்படி? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. அதான் இவருடைய அர்த்தம். பாபிலோனிலிருந்து விடுவிக்கும்படி. விடுவிச்சோட விட்டாரா? இல்ல, கட்டி எழுப்புகிறார். அங்கேயே தான் சொல்றாரு. அதை தொடர்ந்து இங்க என்ன வருது சொல்லுங்க? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அப்ப எவைகளிலிருந்து? விடுதலை அடைந்த நம்முடைய வாழ்வில் இருந்து, கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுகிற இந்த அனுபவத்திலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்பட வேண்டும். ஆட்டம் போடணும்னு சொல்ல வரல. சில உற்சாகத்துல சில ஒரு அப்படி கைகள் லேசா கொஞ்சம் ஆடிடுவாங்க, கொஞ்சம் இப்படி உற்சாகத்தை துள்ளிடுவாங்க. அதுல தவறு இல்லை. இது வழக்கமா ஒரே டான்ஸ் ஆடுறது அதை சொல்லல. ஆடல் பாடல் எதை குறிக்கி தெரியுமா? சந்தோஷத்தை குறிக்கி. அதனாலதான் அங்க இளையகுமாரன் திரும்பி வந்த உடனே அங்க என்ன கேட்கு தெரியுமா? ஆடல் பாடலின் சத்தம் கேக்கு. மூத்தவன் வெளியிருந்து வரும்போது பாக்குங்க, நடனம் பண்றாங்க, ஆடல் பாடல் சத்தம் கேக்கு. அவன் அதைத்தான் பாக்குறான். நீங்க நல்லா பாருங்க, அது என்ன ஆடல் பாடல் சத்தம்? அவ புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்துறாரு. ஆடல் பாடல் சத்தம் எப்படி வருது? பின்வாங்கி போன மனுஷன் இளையகுமாரன் எதுக்கு அடையாளமா சொல்றாரு? அவனும் பின்வாங்கி போனான். எப்படி யூதா ஜனம் சோரம் போய் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போச்சோ, அதே போல இந்த இளையகுமாரனும் சோரம் போய் பாபிலோனுக்கு போனது போல அருவருப்புகளுக்குள்ளே சிக்கி கிடந்தான், சிறைப்பட்டு கிடந்தான். மூத்தகுமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, யூதாவில் மீதியாய் வைக்கப்பட்டிருக்கிற மனுஷன். உண்மையா இல்லையா? யூதாவில் மீதியாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அதுக்கு அடையாளமா இந்த மூத்தவன் இருக்கான். இவன் பார்க்க அந்த சத்தம் கேட்க பாருங்க. லூக்கா 15வது அதிகாரம். அதுல எவ்வளவு அழகா சொல்ல தெரிஞ்ச பகுதி தான். அதுல என்ன சொல்றாரு? 25ஆம் வசனத்தை பாருங்க. 25ஆம் வசனத்துல, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது
கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும், அதான் ஆடல் பாடல், நடன கழிப்பையும் கேட்டு அப்படின்னு சொல்லி இங்க கவனிக்கிறோம். நடன கழிப்பையும் கேட்டு. அதுக்கு முன்னால நம்ம பார்க்கிறோம் தகப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தகப்பன் என்ன சொல்றாரு, அதாவது 22ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம், தன் தகப்பன் தன் ஊழியக்காரர் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் சொல்றார். 24ஆம் வசனத்தை பின்பகுதியிலும் வாசிக்கும். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதான் சந்தோஷத்தினுடைய விளைவாதான் அங்க போட்டிருக்கு, கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பு. நடன கழிப்பு. அப்புறம் இதை என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, நடன கழிப்பு. நடனனால ஆடல், நடனாலே ஆடல் தானே, ஆடுறது. நடன கழிப்ப அங்கு பார்க்கிறோம். எப்பொழுது? அங்கேயும் போட்டிருக்க, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். எப்பொழுது? எங்கிருந்து புறப்படுது? மூத்தவன் வந்து வந்த உடனே எங்கிருந்து புறப்பட்டு வருது சொல்லுங்க? எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வருது? ஆமா, இடிந்து போன இளையகுமாரன் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிற இடத்திலிருந்து ஆடல் பாடலின் சத்தம் வருகிறது. நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட கலிகூறுதல் உண்டாகணும்னா, நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள் கட்டி இருக்கிறாருங்கிற, கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சத்துல நிலை கொண்டிருக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வெளிச்சத்துலதான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த போகிறோம். அந்த வெளிச்சத்திலே அவங்க மூத்த குமாரன் பார்க்கும்போது அவன் கேட்கிற சத்தத்தை கவனிங்க. நடன கழிப்பு, கீத வாத்திய சத்தம் கேக்கு. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவளை வர்த்திக்கப்படும். எங்கேயும் பாருங்க, அவர் வர்த்திக்க பண்றான். அவன் இடிந்து போன வாழ்க்கையை கட்டுகிறான். இது உண்மையிலே இன்னொரு விதத்துல சொல்ல போன ஆண்டு இதுக்காக அடையாளமும் காண்பிக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்காங்க, மூத்தவன் இன்னொருவன் இளையவன். உண்மையில இளையவன் சிறைப்பட்டு போகிறான். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, யூதாவில் ஒரு பெருங்கூட்டம் சிறைப்பட்டு போகுதான, மீதியா கொஞ்சம் பேர் என்ன செய்யறான், நேபுகாத்நேச்சர் அங்க வச்சிருந்தான். அப்ப தேவன் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். இது மூத்தவனுடைய ஸ்தானம், அது இளையவனுடைய ஸ்தானம். அவன் பாவத்தின் மொத்தம் அவன் சீர்கெட்டு போய்விட்டான். திரும்ப அவனை கொண்டு வர்றாரு பாருங்க. திரும்ப இந்த இளையகுமாரன் வருகிறான். அவன் கட்டி எழுப்பப்படுகிறானோ இல்லையா? ஆமா, அந்த எழுப்பப்படுறதுல இருந்துதான் நடன கழிப்பை தேவன் காண்பிக்கிறார். அவன் எழுப்பப்படுகிறதுல தான், அவன் கட்டி எழுப்பப்படுகிறது. அப்போ நம்மையும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் கட்டி எழுப்புகிறார். கொலோசை 2:6 பார்க்கிறது வண்ணமாய். ஆக பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுகிறோமா? ஆராய்ந்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா, அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் பாபிலோன் என்கிற உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் கலாத்தியர் 1:4, கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பாபிலோன், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைதாமே ஒப்பு கொடுத்தா. அப்ப நம்ம தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வெளிச்சத்துல நிலை கொண்டிருக்கிறோமா? அதனால இந்த வெளிச்சம் நமக்கு 2 விதமான அடையாளங்களை வெளிப்படுத்து. சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டது மட்டும் இல்ல, கட்டி எழுப்பப்படுதல். நிறைய பேர் பாருங்க, விடுதலை அடைந்த வாழ்வோடு நின்றுதாங்க, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்றுதாங்க, தொடர்ந்து கட்டி எழுப்பப்படுற காரியங்களை பார்க்க மாட்டேங்காங்க. நீங்க வரல கவனிங்க. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்துல எதை பத்தி பேசுறாரு? அஸ்திபாரத்தை பத்தி பேசுறாரு, ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அதை தொடர்ந்து கட்டி எழுப்புகிற அனுபவத்தை பத்தி பேசுகிறார். அதுதான் அவர் சொல்லுவார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி நான் புத்தி உள்ள சிற்பாஸ்தரை போல நானும் அஸ்திபாரம் போட்டேன்னு சொல்றாரு. வேறொரு அதுமேல் கட்டுகிறார். உண்மைதான். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? 11 வசனத்துல, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அஸ்திபாரத்தோடு நீங்க அநேகர் நின்றுதாங்க. அஸ்திபாரத்தோடு இருக்கிற இடம் குடியிருப்புக்கு தகாது. அஸ்திபாரத்தின் மேல என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அதனாலதான் அதுக்கு அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், புல், மரம், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? அப்ப அஸ்திபாரத்தை காமிச்சு கொடுக்கறதோட மட்டுமல்ல, அது மேல என்ன செய்யப்படணும்? கட்டி எழுப்பப்படுற பகுதியை காண்பிக்கா. இதைத்தான் பேதுருக்கு வெளிப்படுத்தும் போது பேதுரு இதைத்தான் சொல்றாரு. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. கிறிஸ்துக்குள்ள பிறந்தாச்சு, அதோட விட்டுணுமா? இல்ல, வளரும்படி.
அப்ப வளர்ச்சி அடையணும். அதுதான் அங்க வெளிப்படுத்துறாரு எரேமியாவுக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும். பாத்தீங்களா? இதுலதான் ஸ்தோத்திரம் உண்டாகணும். என்னை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ச்சி அடைய செய்கிறார். இது நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதைத்தான் அங்க வெளிப்படுத்துற. நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். அதோடு முடிக்கிறாரா 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும், அதுக்கடுத்து சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வர்றீங்களான்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. அப்ப அங்க என்னதான் கொண்டு வர்றாரு? இயேசு கிறிஸ்து மூளைக்கல் அஸ்திபாரமாகிய கல்லுதான் சொல்லி அடுத்து பேசுறாரு. ஆனா அதுல அஸ்திபாரத்தை கண்டுபிடிச்சது மட்டும் பெரிய காரியம் கிடையாது. அவர் மேல கட்டி எழுப்பப்படணும். இதைத்தான் அங்க சொல்றாரு. கொலோசியர்ல அதான் சொல்றாரு. கொலோசியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அப்படி உட்கார்ந்துருக்குன்னு சொல்லல. ஏற்றுக்கொண்டபடியே இருந்துருங்க அப்படின்னு சொல்லல. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டு, அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் வேறு கொண்டு, அவர் மேல் நடந்து கொண்டு, அவருக்குள் நடந்து கொண்டு. எவ்வளவு அழகா இருக்கு. ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பெருக வேண்டும். ஆண்டவர் அதான் வாக்கு பண்றார், வர்த்திக்க பண்ணுவே. அப்ப எரேமியாவுக்கு கிடைச்ச வெளிப்பாடு எதை குறித்த வெளிப்பாடு? புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிப்பாடு. புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிப்பாடு. நீங்க எழுத்தின்படி பாத்தீங்கன்னா, அதாவது பழைய உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிப்பாடு போல இருக்கு. எழுத்தின்படி, அது எழுத்தின்படி எழுத்து கொள்ளுகிற ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நீங்க எழுத்தின்படி உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்து அந்த பாபிலோனை தான் பார்த்துட்டு இருக்கணும். அந்த பாபிலோனை தான் பார்த்துட்டு இருக்கணும். அந்த யூத ஜனத்தை தான் பார்த்து இது வரலாற்று சம்பவமா பார்த்துட்டு போகணும். ஆனா அது அப்படியே நீங்க புதிய ஏற்பாடு சத்துக்களை கொண்டு வரும்போது அது கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் கட்டி எழுப்புகிற புது உடன்படிக்கையின் சபையின் தோற்றம். மறக்க கூடாது. இப்படிப்பட்ட மகாமேன்மையான அனுபவத்துல நீங்களும் நானும் நிலை நிற்கிறோமா? இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து பிறக்கிற துதி ஸ்தோத்திரங்களை தேவன் அங்கீகரிப்பார். அவைகளிலிருந்து துதி ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அதுக்கிட்ட சொல்ல நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. இந்த மகிமைப்படுதல் எதுல இருக்குது நினைக்கீங்க? ரோமர் 8வது அதிகாரம் 29, 30 ஆகிய 2 வசனங்களை வாசி பாருங்க. இதுலதான் அந்த மகிமைப்படுதல் இருக்கு. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அதை தொடர்ந்து சொல்றாரு. எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று. அப்ப எரேமியாவுக்கு சொன்னது என்ன? அவளை மகிமைப்படுத்துவேன், வர்த்திக்க பண்ணுவார், மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு காரியங்கள் புரியுதா? அது குமாரனை பெற்றுகிற அந்த விசுவாசத்துல அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவரை நமக்கு தலையாக கொண்டிருக்கிற மகா மேன்மையான வெளிச்சத்திலே மகிமையை பெற்றிருக்கிற சபையின் தோற்றம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்படிப்பட்ட மகா மேன்மையான அனுபவத்திலே கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து அவருக்குள்ளாக நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ஆகவேதான் அங்கே பாபிலோனிய சிறைவிருப்பையிலிருந்து அவர்களை திருப்பி அவர்களை கட்டுகிறார். அதை தொடர்ந்து தான் பைபிள் சொல்லுது. அவர் கட்டப்பட்டதுக்கு பிறகுதான் வேதம் சொல்லுது, அரண்மனை முன்போல நிலைப்படும், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தம் என்ன செய்யும்? புறப்படும் சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு மகா மேன்மையான வெளிச்சத்திற்கு என்று அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து இப்படிப்பட்ட மகா மேன்மையை விசுவாசத்தினாலே பற்றி கொண்டிருக்க நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம்.